Very good morning, students. This is your English teacher from Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakarambalayam. Yes, students, for the past 3 classes, I have been explaining you a wonderful short story titled The Attic, written by the great icon of Indian film industry, the wonderful director Satyajit Ray. Yes, very nice. The character introduction and the story moving is also very nice, and let me explain what happened in the previous class. You see, Aditya decided to visit his village Brampur and to had some tea at Nijan Uncle tea shop. There he happened to meet a person called Sasanga Sanyal. On hearing the name, there is a sudden change of expression in Aditya, and he went to his home immediately, and there he picked a kind of article from the attic, and again again reached them Chokes Kabaraj's house, where Sasanga Sanyal stayed, and he introduced himself. He is a man from Aditya, and he gave 150 rupees to Sanyal, and he asked him, if you take the money, Aditya would be happy, like that he said. You see, one more thing, Aditya never introduced himself as Aditya Narayana Chaudhary, but he started conversation with சசங்கா சன்யால். லெட் மீ சி வாட் ஹேப்பன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கோட கதையில் நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆதித்யா திடீர்னு அந்த நஜின் அங்கிள் டீ ஷாப்புக்கு டீ சாப்பிட போகிறாரு. அங்கே இருக்கும்போது சசங்கா சன்யாலை மீட் பண்ணுறாரு. அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், உடனே தன்னோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே ஆர்டிக்கில் ஒரு பொருள் இருக்குது, அதை எடுத்துகிட்டு பாக்கெட்டில் போட்டுட்டு திரும்பவும் சசாங்க சன்யாலோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு ஒரு 150 ரூபா பணத்தை மட்டும் அவர் கையில் கொடுக்குறாரு. ஏன் இந்த பணம் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது பாருங்கள், நமக்கு அந்த ஸ்டோரியோட பேக்ரவுண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது ஆதித்யாவும் சசாங்க சன்யாலும் கிளாஸ்மேட்ஸு, சரிங்களா? அப்போது ஆதித்யா ஜமீன்தார் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பையன், சசாங்க சன்யால் ஒரு ஆர்டினரி மேன். அவங்க ஸ்கூல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஆதித்யாவை விட ஃபஸ்ட்டில் எப்போயுமே இருக்கிறது யாருன்னா சசாங்க சன்யால் தான். இதனால் எப்போவுமே சன்யால் மேலே கொஞ்சம் ஜெலஸாக இருப்பார். யார்? நம்ம ஆதித்யா. அப்படி இருக்கும்போது தான் ஆஃப்டர் 29 இயர்ஸ் அவங்க மீட் பண்ணுறாங்க. ஆனால் ஆதித்யா இதுவரைக்கும் தான் ஆதித்யா அப்படின்றது அவர்கிட்ட சொல்லலை. பிகாஸ் ஆதித்யா ஹோப்ஸ் த பர்சன் காண்ட் சி வெல். அந்த சசங்க சன்யாவால் நல்லா பார்க்க முடியல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோ இல்லை என்ன ரீசனாலேயோ தெரியல, தான் ஆதித்யான்னு சொல்லலை. பணத்தை கொடுக்குறாரு 150 ரூபா. பாருங்கள், வாட் இஸ் இட்? ஹி ஆஸ்க்ட் மணி ஹவு மச் மணி, எவ்வளோ பணம்? 150 rupees. ஹி ஹேஸ் செட் தட் ஹி வில் பி ஹாப்பி இஃப் யூ அக்செப்ட் இட். என்ன சொல்கிறாரு பாருங்கள். அவர் சொன்னார், யார்? ஆதித்யா சொன்னாங்க, நீங்கள் இந்த பணத்தை வாங்கிக்கிட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி 150 rupees கொடுக்குறாரு. எதுக்காக அந்த 150 rupees? ஷெல் ஐ லாஃப் ஆர் க்ரை? இவ்வளோ அழகான வார்த்தைகள் பாருங்கள். எனக்கு அலறதா சிரிக்கிறதான்னு எனக்கு தெரியல. ஆதித்யா ஹாஸ் கிவன் மீ மணி. ஆதித்யா எனக்கு பணம் அனுப்பியிருக்கானா, எனக்கு பணம் கொடுத்துருக்கானா? ஒய் திஸ் சடன் ஜென்ராசிட்டி? என்ன திடீர்னு இவ்வளோ பெரிய கருணை எதுக்காக நம்ம ஆதித்யாவுக்கு என் மேலே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சன்யால். என்ன கேட்குறாரு? எதுக்கு ஆதித்யா எனக்கு பணம் கொடுக்குறான், என்ன திடீர்னு என் மேலே இவ்வளோ அக்கறை அப்படின்ற மாதிரி சன்யால் கேட்குறாரு. அதுக்கு ஆதித்யா சொல்ல வார்த்தைகள் பாருங்கள். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைன் இன் திஸ் ஸ்டோரி, அண்ட் யூ கேன் கோட் இட் ஃபார் யுவர் பேராகிராஃப்ஸ். Man does change with the time. Perhaps Aditya is not the same Aditya as before. Man does change with time. Perhaps Aditya is not the same Aditya as before. என்ன அதுக்கு ஆதித்யா என்ன வார்த்தை சொல்கிறார் அப்படின்னு பாருங்கள். Man changes with time. மனிதன் அப்படின்றவன் காலம் போக போக தன்னை அவன் மாற்றிக்கக்கூடிய தன்மை உள்ளவன் தான் மனிதன் அப்படிங்கிறான். அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னா, மனிதன் காலத்துக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகுவான், மாறுவான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை ஆதித்யா இஸ் நாட் த சேம் ஆதித்யா ஆஸ் பிஃபோர். நீங்கள் ஸ்கூல் டேஸில் பார்த்த ஆதித்யா வேறு, இப்போ இருக்கிற ஆதித்யா வேறு. ஏன்னா டைம் அவனையும் என்ன பண்ணிருச்சு, மாற்றிருச்சு. அப்படின்னா அப்போ நீங்கள் படிக்கிற டைமில் உங்கள் மேலே ரொம்ப ஜெலஸாக இருந்திருப்பான். இப்போயும் அதே
அதே மாதிரி இருக்கான்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? மேபி அவர் என்ன இருந்திருக்கலாம், நான் டைமுக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. எ சேஞ்ச் ஒரு மாற்றமா அவங்கிட்டையா அப்படின்னு கேட்குறாரு சன்யால். ஐ காட் த ப்ரைஸ், ஹீ குட் நாட் பியர் இட். ஒரு நாள் நான் ஸ்கூலில் நான் ப்ரைஸ் வாங்கினேன், அது அவனால் பொறுத்துக்கவே முடியல. யாரால்? ஆதித்யாவால். He could not bear it. He took it from me to show his father and never returned it to me. ஒரு நாள் அந்த மெடலை என்ன பண்ணார், கொடு அதை சன்யால் அந்த மெடலை கொடு, நான் போய் என் அப்பா கிட்ட காமிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனவன் அந்த மெடலை ரிட்டர்ன் பண்ணவே இல்லை. said that there was a hole in his pocket and it had fallen through it. நான் திரும்ப அதை கேட்கும்போது ஒரு நாள் என்கிட்ட என்ன சொன்னால், there was a hole in his pocket, பாக்கெட்டுக்குள்ளே ஓட்டை இருந்து அந்த ஓட்டை வழியாக அந்த மெடல் என்ன, அந்த ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு, கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டான். அவ்வளோ ஜெலஸாக இருந்தான் என் மேலே. அப்படி இருக்கிறவனா இப்போ 150 rupees எனக்கு கொடுக்க போகிறான் அப்படின்னு கேட்குறாரு. திஸ் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த மெடல், இட் இஸ் யுவர்ஸ். இப்போ கொடுத்த அந்த 150 rupees எதுக்காக அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு அந்த பாக்கெட்டில் கீழே விழுந்து காணாமல் போச்சுன்னு சொன்னாங்க இல்லையா அந்த மெடல், அந்த மெடலோட worth 150 rupees and take it is yours. Like that ஆதித்யா said to சன்யால். இப்போ ஆதித்யா வந்து சன்யால் கிட்ட அப்படி சொல்கிறாரு, அன்றைக்கி காணாமல் போச்சுன்னு சொன்னாங்க இல்லைங்களா அந்த மெடலு, அந்த மெடலோட ஒர்த்து 150 rupees, இந்தாங்க அதை வாங்கிக்கோங்க அப்படிங்கிறான். சசாங்கா சன்யால் வாஸ் அமேஸ்டு. அப்போது அவர் ஆர்டிக்கில் தேடின பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ் பண்ணிக்கலாம், என்னது, இந்த கோல்டன் இந்த மெடலை தான் அவர் தேடி இருக்கார் அப்படின்றது. அப்போ சசாங்கா சன்யால் வாஸ் அமேஸ்டு. ஹி ஸ்டார்ட் அட் ஆதித்யா அண்ட் செட். சன்யாலுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆதித்யாவை பார்த்து சொல்கிறாரு, த ப்ரைஸ் ஆஃப் த மெடல், ஓ அந்த தொலைஞ்சு போன மெடலோட ப்ரைஸா, தட் குட் நாட் பி மோர் தென் 5 rupees. இட் வாஸ் எ சில்வர் மெடல். அதுக்கு 150 ரூபாயா, அந்த மெடல் ஒரு 5 ரூபா கூட போகாதே அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அது என்ன மெடல், அது வெள்ளியில் செஞ்ச ஒரு மெடல் தான், 5 ரூபாய் கூட போகாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஆதித்யா சொல்கிறாரு, சில்வர் இஸ் நவ் 30 times costlier than before. சில்வர் இஸ் நவ் 30 times costlier than before. அப்போ வேணால் அதோட விலை 5 ரூபா கூட போகாமல் இருக்கலாம். இன்றைக்கி அதே வெள்ளியோட விலை பார்த்திங்கன்னா அன்றைக்கி இருந்த விலையை விட 30 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 30 மடங்கு அதிகம் அப்படின்ற போது 30 × 5 150 rupees. இதை தான் நம்ம ஆதித்யா ஜுவல்லர் ஷாப்பில் போய் கால்குலேட் பண்ணி கொண்டுட்டு வந்து கரெக்டாக 150 rupees கொடுக்குறாரு. சரி, இப்போ அந்த மெடல் அங்கே வீட்டில் இருந்ததா இல்லையா தெரியல. சன்யால் வந்து ஆதித்யாவை கண்டுபிடிச்சாரா இல்லையா தெரியல, பார்க்கலாம். ரியலி ஐ ஹேட் நோ நியூஸ் ஆஃப் தட், பட் அப்படியா, இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. அடுத்து சசாங்கா அங்கிள் லுக்குட் அட் த 15 10 rupee notes. 15 10 rupee நோட்ஸை வாங்கி கையில் வாங்கி நல்லா பார்க்குறாரு, நல்லா ஒத்து பார்க்குறாரு சன்யால். அண்ட் தென் லுக்குட் அட் ஆதித்யா. உடனே ஆதித்யாவை பார்த்துட்டு தெர் வாஸ் எ கம்ப்ளீட் நியூ எக்ஸ்பிரஷன் ஆன் ஹிஸ் ஃபேஸ். இப்போ சன்யாலோட முகத்தில் ஒரு பயங்கரமான ஒரு வித்தியாசம் தெரியுது. ஹி செட், ஆதித்யா, திஸ் இஸ் மேக்ஸ் டூ மச் ஆஃப் சேரிட்டி டசன்ட் இட் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், அது சன்யாலை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, ஆதித்யா இது ரொம்ப அதிகமாக தெரியுதே ஆதித்யா, ஆமாவா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது சன்யால் ரியலைஸ்டு த மேன் கேம் தேர் வாஸ் ஆதித்யா. சன்யாலுக்கு அப்போ ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு என்னன்னு வந்திருக்கிறது ஆதித்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் பேச ஆரம்பிக்கிறார். ஆதித்யா, திஸ் இஸ் மேக்ஸ் டூ மச் ஆஃப் சேரிட்டி டசன்ட் இட். ஸ்மேக்ஸ் மீன்ஸ் லுக்கிங் பேட். இது ரொம்ப ஓவராக தெரியுது ஆதித்யா அப்படின்னு கேட்குறாரு. வி ரிமைன்டு சைலண்ட். நம்ம நேரேட்டரும் ஆதித்யாவும் எல்லாரும் கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல அமைதியாகிடுறாங்க. அப்போது ஆதித்யா பிளான் பண்ணினது மிஸ் ஆயிடுச்சு. என்ன மிஸ் ஆயிடுச்சு, தான் யாருன்னு சொல்லக்கூடாதுன்னு அவர் நினச்சாரு. ஆனால் சன்யால் அவராகவே கண்டுபிடிச்சிட்டாரு வந்திருக்கிறது ஆதித்யா அப்படின்றது தான். வீட்டுக்கு வந்த உடனே கண்டுபிடிச்சாரா இல்லை டீ கடையிலே கண்டுபிடிச்சாரா பாருங்கள். வி ரிமைன்டு சைலண்ட் பியரிங் இன்டென்ட்லி அட் ஆதித்யா. பியரிங் மீன்ஸ் லுக்கிங் ஃபிக்ஸ்டு ஆர் லுக்கிங் டீப். நல்லா நான் உத்து பார்த்துட்டு இருந்த சன்யால் என்ன சொல்கிறாருன்னா, சசாங்கா சன்யால் ஸ்மைல் அண்ட் செட், ஐ ஹேட் ரெகக்னைஸ்ட் யூ அட் நஜின் அங்கிள் டீ ஷாப் பை த மோல் ஆன் யுவர் ரைட் சீக். பை த மோல் ஆன் யுவர் ரைட் சீக். என்ன ஆதித்யா, உன்னை டீ கடையிலேயே நான் பார்த்துட்டேன். எப்படி நான் அடையாளம் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, உன்னோட வலது கன்னத்தில் இருக்கிற அந்த மச்சத்தை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் வந்திருக்கிறது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே டீ கடையிலே கண்டுபிடிச்சிட்டாரு. ஐ குட் சி யூ ஹேட் நாட் ரெகக்னைஸ்ட் மீ. ஆனால் உனக்கு தான் என்ன அடையாளம் தெரியலை. ஸோ ஒன்லி ஐ ரிசைட்டட் த சேம் போயம்
that I had recited on the prize giving day on purpose. என்ன உனக்கு அடையாளம் தெரியல அப்படின்னும் போது தான் அன்றைக்கி நம்ம ஸ்கூலில் பாடின அதே பாட்டை அந்த இடத்துல நான் பாடினேன். யாரோட பாட்டு? தாகூரோட பாட்டு. டைட்டில் என்னது? பன்ரக்ஷா. ஸோ ஐ ரிசைட்டட் த சேம் போயம் தட் ஐ ஹேட் ரிசைட்டட் ஆன் த ப்ரைஸ் கிவிங் டே. அன்றைக்கி ஸ்கூலில் அந்த நான் மெடல் வாங்கும்போது பாடின அந்த பாட்டையே நான் திரும்ப பாடினேன் ஒரு பர்பஸுக்காக. ஸோ தட் யூ மே ரிமெம்பர். அந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் தான் நீ என்ன அடையாளம் கண்டுபிடிச்ச, அதுக்கு முன்னையே நான் உன்னை அடையாளம் பார்த்துட்டேன். தென் வென் யூ கேம் டு விசிட் மீ, நீ என் வீடு தேடி என்னை நீ பார்க்க வரும்போது ஐ குட்டின்ட் ஹெல்ப் வென்டிங் மை ஆங்கர் ஆன் யூ. ஐ குட்டின்ட் ஹெல்ப் வென்டிங் மீன்ஸ் எக்ஸ்ப்ரெஸிங் மை ஆங்கர் ஆன் யூ. ஆனால் எப்போ என் வீடு தேடி வந்தியோ அப்போயே உன் மேலே இருக்கிற கோவம்லாம் எனக்கு போயிடுச்சு அப்படிங்கிறாரு. யூ ஹவ் டன் த ரைட் திங், யுவர் கிரீவன்சஸ் ஆர் அப்சல்யூட்லி ஜஸ்டிஃபைடு, பட் ஐ வில் பி ஹாப்பி இஃப் யூ அக்செப்ட் த மணி, செட் ஆதித்யா. யூ ஹவ் டன் த ரைட் திங், நல்ல வேலை பண்ணினேன். அந்த டீ கடையில் நீ அந்த பாட்டை பாடாமல் இருந்திருந்தா நான் பாக்கில் டீ குடிச்சிட்டு போயிருந்திருப்பேன். நீ அதை பாடின, அதனால தான் எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தது. உனக்கு பண்ணின துரோகத்துக்கு நான் உன்னை ஏமாத்துனதுக்கான ஒரு 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 பலனாக தான் நான் உன்னை இப்போ தேடி வந்திருக்கேன். தயவு செஞ்சு பாருங்கள், யுவர் கிரீவன்சஸ் ஆர் அப்சல்யூட்லி ஜஸ்டிஃபைடு. உன்னோட குறைகள் எல்லாம் கண்டிப்பாக நியாயமான குறைகள் தான். அதனால் பட் ஐ வில் பி ஹாப்பி இஃப் யூ அக்செப்ட் த மணி, செட் ஆதித்யா. தயவு செஞ்சு இந்த பணத்தை வாங்கிக்கோ சன்யால் அப்படின்னு சொல்லி ஆதித்யா பணத்தை நீட்டுறாரு. சன்யால் ஷோக் ஹிஸ் ஹெட் அண்ட் செட் நோ. தலையை ஆட்டிட்டு என்னங்கிறாரு? வேணாம், அந்த பணம் எனக்கு வேணாம். மணி வில் பி சூன் ஸ்பெண்ட். பணம் சீக்கிரம் என்ன ஆயிரும்? செலவாயிரும். ஐ வுட் ஹாவ் ப்ரிஃபர்டு டு ஹாவ் த சேம் மெடல் இஃப் இட் வேர் பாசிபிள். எனக்கு அந்த பணம்லாம் வேணாம், அந்த மெடலுக்கான பணம் எனக்கு வேணாம். பணம் செலவாயிரும். அன்றைக்கி நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஸ்கூலில் வாங்கின அந்த ப்ரைஸ் மெடல் இருக்கா இல்லையா, அது ஒருவேளை இப்போ திரும்ப கிடச்சதுன்னா வேணால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு அந்த மெடல் தான் வேணும், கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. ஐ வுட் ஹேவ் ஃபர்காட்டன் தட் அன்பிளசன்ட் இன்சிடென்ட் ஆஃப் மை சைல்ட்ஹுட் இஃப் ஐ குட் கெட் த மெடல் பேக். பணத்தை வாங்கலாம் எனக்கு திருப்தி இருக்காது. நான் ப்ரைஸ் வாங்கின அந்த மெடல் என் கைக்கு கிடச்சிதுன்னா நான் பழைய இன்சிடெண்ட் எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன். அந்த மறக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மெடல் இருக்கான்னு கேட்குறேன் அப்படிங்கிறான். அதுக்கு ஸோ த மெடல் தட் ஹேட் பீன் ஹிடன் இன் த ஆட்டிக் ஃபார் 29 லாங் இயர்ஸ் வாஸ் ஈவென்ச்சுவலி ரெஸ்டோர்டு டு இட்ஸ் ஓனர். அப்போது ஆட்டிக்கில் அந்த மெடல் இன்னும் அங்கேயே தான் 29 இயர்ஸாக இருந்தது. அதை தான் ஆதித்யா போய் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்தார். சரி, ஏன் ஆதித்யா மெடலை கொடுக்காம அந்த பணத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, இப்போ சன்யால் இருக்கிற அந்த கண்டிஷனுக்கு அந்த பணம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் ஆதித்யா அந்த பணத்தை கொடுத்தாரு. அப்போது அந்த மெடல் உண்மையாகவுமே காணாமல் போகலை. ஆதித்யா அதை எடுத்துகிட்டு போய் எங்கே வச்சுருந்தாரு? அவரோட ஆர்டிக்கில் வச்சுருந்தார். ஆனால் எப்போ ஆதித்யாவை பார்த்தாரோ அப்போ அவருக்குள்ளே இருந்த ஒரு குற்ற உணர்ச்சி என்ன, அந்த பையனை நம்ம ஏமாற்றி அந்த மெடலை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோமே, அதை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வந்தார். அப்போ 29 இயர்ஸாக அந்த மெடலை பத்திரமா பாதுகாத்துட்டு இருந்த இடம் எது? த ஆட்டிக். That's why it is titled the attic. So the medal that had been hidden in the attic for 29 long years was eventually restored to its owner. அவன் பணம் வேணாம், அந்த மெடலை வேணும்னு கேட்கும்போது தன்னோட பாக்கெட்டில் இருந்து அந்த மெடலை எடுத்து சன்யால் கிட்ட கொடுக்குறாரு. அந்த மெடலை நம்ம சன்யால் வாங்கி பார்க்குறாரு. அவ்வளோ முகத்தில் ஒரு சந்தோஷம் பாருங்கள். அவர் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு இந்த மெடலை விட அந்த பணம் தான் அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அது அவருக்கு ஹாப்பினஸ் கிடையாது. அந்த மெடலை திரும்பி வாங்கும்போது தான் அவருக்கு ரொம்ப அவ்வளோ ஹாப்பி. வாங்கி பார்க்குறாரு, அந்த மெடல் அப்படி என்ன எழுதியிருக்குன்னு நம்ம நேரேட்டர் பார்க்குறாரு பாருங்கள். ஸ்ரீமான் சசாங்கா சன்யால் ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் ரிசைட்டேஷன் 1948. அந்த மெடலில் ஏதோ எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? ஸ்ரீமான் சசாங்கா சன்யால் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் ரிசைட்டேஷன் அப்படின்னா ஒப்புவித்தல் அப்படின்னு அர்த்தம்ப்பா. ஒப்புவித்தல் அப்படின்னா சேவ் ஃப்ரம் மெமரி. ஒன்று மனப்பாடம் பண்ணி மெமரைஸ் பண்ணிவிட்டு அதை திரும்ப சொல்கிறதுக்கு பேர் தான் ரிசிட்டேஷன். அப்போது அந்த மெடலில் ஸ்ரீமான் சசாங்கா சன்யால் எழுதி ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் ரிசிட்டேஷன் போட்டு 1948ன்னு எழுதியிருக்காங்க. வாஸ் ஸ்டில் கிளியர்லி என்கிரீவ்டு ஆன் இட். 29 இயர்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் அந்த மெடலில் அந்த பேர் அப்படியே இருக்குது அப்படின்றது. என்கிரேவ்டு மீன்ஸ் ஃபார் நாட் ரிட்டன், இட் இஸ் டிசைன்டு. அதாவது அதுலேயே பொறிச்சிருக்காங்க பேர். அவரோட அந்த மெடலில் அவரோட பேரை அழகாக பொறிச்சு வச்சுருக்காங்க.
இயர்ஸ்க்கு அப்புறமும் அது அழகாக அப்படியே தெரியுது அப்படின்றது தான். அப்போது ஃபஸ்ட்டில் நம்ம சொன்ன ஒரு பாயிண்ட்டு, மிஸ்டேக்ஸ் ஆர் நேச்சர் ஃபார் ஹியூமன் பீயிங். மனிதன்னா மிஸ்டேக்ஸ் பண்ணுவான், இட்ஸ் நேச்சர். என்ன பண்ணணும்? இஃப் எ டைம் கிவன் யூ ஹாவ் டு ரியலைஸ் த மிஸ்டேக் அண்ட் அகெயின் ரெக்டிஃபை. அப்போ ரெக்டிஃபை த மிஸ்டேக். தீஸ் ஆர் த 3 மெயின் பாயிண்ட்ஸு. மிஸ்டேக்ஸ் ஆர் நேச்சர் ஃபார் ஹியூமன் பீயிங். we have to realize and we have to rectify them. இப்போது நம்ம சன்னியால் பார்க்கும்போது தான் பண்ண தப்பு என்ன அப்படின்றது ஆதித்யாவுக்கு தெரியுது. அது தப்பு அப்படின்னு அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. ரியலைஸ் பண்ணுவதோடு அவர் போயிரு கிடையாது, அந்த மிஸ்டேக்ஸை அவர் ரெக்டிஃபை பண்ணுறாரு. how he could rectify it, you see, and restoring the same medal to Sanyal, then only he rectified his mistake. This is the philosophy of human life, and this is the fact of the normal human being. ஒரு உண்மையான மனிதனாக இருக்கிறவன் இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஆதித்யா சன்யாவோட ஸ்டோரியில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு நம்மளோட சத்யஜித் ரே. டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் த பெங்கால் ஸ்டோரி சிலக்கோதா அப்படின்ற இந்த கதை பெங்காலில் எழுதப்பட்ட கதை. அதை நமக்காக டிரான்ஸ்லேட் பண்ணி டாக்டிக்னு கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான். பாருங்கள், about the author. Satyajit Ray, 1921 to 1992, was an Indian filmmaker, screenwriter, graphic artist, மியூசிக் கம்போசர் அண்டு ஆத்தர். இவ்வளோ பன்முக திறமை கொண்டவர் தான். ஃபிலிம் மேக்கர், கதை எழுதுவார், நிறைய கிராஃபிக் ஆர்டிஸ்ட்டு, மியூசிக் கம்போஸ் பண்ணுவார், நிறைய எழுதியிருக்காரு. ஹி வாஸ் பார்ன் இன் கொல்கட்டா. ஹி ஆத்தர்ட் செவரல் ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் நாவல்ஸ் மீன் ப்ரைமர்லி ஃபார் யங் சில்ட்ரன் அண்ட் டீனேஜர்ஸ். நிறைய குட்டி கதைகளும் நாவல்களும் எழுதியிருக்காரு. இவரோட கதைகளில் மெயினான கேரக்டர்ஸ் யாராக இருப்பாங்கன்னா யங் சில்ட்ரனும் டீனேஜர்ஸ் தான் இருப்பாங்க. ஹி ரிவைவ்டு த சில்ட்ரன்ஸ் மேகசைன் சந்தேஸ் which his grandfather started in 1913. 1913 சத்யஜித் ரேவோட கிராண்ட்ஃபாதர் ஸ்டார்ட் பண்ண ஒரு சில்ட்ரன்ஸ் மேகசின் தான் சந்தேஷ். அதை இவர் தன்னோட வாழ்நாள் முள்ள அதை நடத்தினார். அண்ட் எடிட்டட் இட் அன்டில் ஹிஸ் டெத் இன் 1992. அப்போ 1913 தாத்தா ஆரம்பித்த அந்த பத்திரிகையை தொடர்ந்து இவர் நடத்திட்டு வந்தார் 1992 வரைக்கும். அதாவது அவரோட இறப்பு வரைக்கும் நடத்திட்டு வந்தார். ராய் வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் ரைட்டிங் ரேதர் தென் ஃபிலிம் மேக்கிங். ராய்க்கு ஃபிலிம் மேக் பண்ணுறதை விட ரொம்ப பிடிச்சது எதுன்னா எழுதுறது தான். நாவல்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதுறது தான். ஆனால் பாருங்கள், ஹிஸ் ஸ்டோரிஸ் ஹேவ் பீன் டிரான்ஸ்லேட்டட் இன் யூரோப் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் மெனி அதர் கண்ட்ரீஸ். இவரோட கதைகள் பெரும்பாலும் யூரோப்பியன் கண்ட்ரீஸில், யுனைடெட் ஸ்டேட்ஸில், அதில் எல்லா நாடுகள்லேயும் இவரோட கதைகளை மொழிபெயர்த்திருக்காங்க. ராய் ரிசீவ்ட் மெனி அவார்ட்ஸ் இன்க்ளூடிங் 32 நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ். பாருங்கள், இது வரைக்கும், அதாவது தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்கிற கமலஹாசன் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டில் நவ் ஹீ ஹாவ் செக்யூர்டு 5 நேஷ்னல் அவார்ட்ஸ். இது வரைக்குமே ஒரு பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்கிற கமல் கூட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 5 மெடல்ஸ், 5 நேஷ்னல் அவார்ட்ஸ் தான் வாங்கியிருக்காரு. from the starting area, from his starting career till now he secured only 5 national awards. ஆனால் நம்ம சத்யஜித் ரே பாருங்கள், அவரோட ஃபிலிம்ஸ் இது வரைக்கும் 32 நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நோட்டபிளி த பத்ம பூஷன் இன் 1965 and the highest civilian honor பாரத் ரத்னா ஷார்ட்லி ஆஃப்டர் பிஃபோர் ஹிஸ் டெத். 1965 பத்ம பூஷன், அவர் இறந்ததுக்கப்புறம் 1992 அப்புறம் அவருக்கு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு, இந்தியாவில் மிக உயரிய விருதான பாரத ரத்னாவை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான். அவ்வளோ அழகான ஒரு ஐகான் தான் நம்ம இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்ட்ரியில் ஒரு சூப்பர்ப் ஐகான் தான் நம்ம சத்யஜித் ரே. திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் த ஆர்டிக். எஸ், ஆதித்யா ரியலைஸ்டு ஹிஸ் மிஸ்டேக் and Aditya did one mistake and he realized when the time came and he also rectified his mistake. That is the philosophy of human life, which Satyajit Ray wanted to tell us. Yes students, with this I conclude and let me explain another topic in the following class. Thank you students for your kind support. Thank you.